ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு ஃபார்மா யூனிவர்ஸ். இன்றைக்கி இந்த விடையில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து எம்ஆர்பி ஃபார்மசிஸ் மார்க் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரீயாக எவ்ரி சண்டே. ஸோ அது வந்து எப்படி நம்ம ஃப்ரீயாக அட்டன் பண்ணுறது, ஸோ நம்ம எப்படி அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம், இந்த ஆப்பை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்து இந்த டெஸ்ட்டை நம்ம வந்து லேப்டாப்பில் அட்டன் பண்ணிங்கன்னா எம்ஆர்பியில் எப்படி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்களோ அதே போல் தான் இந்த ஃபீல் வந்து இருக்கும். சேம் செட்டப் தான். அந்த எம்ஆர்பி எக்ஸாம் எந்த மாதிரி போர்ட்டல் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்களோ சேம் தான் நம்ம ஆப்பில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த சேம் ஃபீலே வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து classplus.com அப்படின்ற இந்த நீங்கள் கிளாஸ் ப்ளஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வெப்சைட் வரும். ஸோ அதில் லாகின் பண்ணிவிட்டு இதில் வந்து லாகின் பண்ணுறதுக்கு இந்த கோடு தேவை. ஆர்கனைசேஷன் கோடு வந்து பார்த்தீங்கன்னா KXESTG அப்படின்ட்டு போட்டு நீங்கள் ஆப்பில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா மொபைல் நம்பர். ஸோ அந்த நம்பரை வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வந்து போகும். ஸோ அந்த ஓடிபி என்ட்ரி பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாகின் வந்து உள்ளே போயிடும். ஸோ இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ இது வந்து வெப்பில் ஆக்சஸ் பண்ணும்போது டேரெக்டாக நீங்கள் ஃபோனில் போனீங்கன்னா இந்த ப்ரொசீஜரில் டேரெக்டாக நீங்கள் ஃபோனில் போயிட்டு அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லேப்டாப்பில் அட்டன் பண்ணும்போது சேம் ஃபீல் வந்து கிடைக்கும். அந்த மார்க் டெஸ்ட் வந்து நீங்கள் எம்ஆர்பியில் எப்படி அந்த எக்ஸாம் சென்டரில் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணுவீங்களோ சேம் ஃபீல் வந்து கிடைக்கும். ஏன்னா சேம் பேட்டர்னில் தான் வந்து இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் ஸ்டோ ஆகும். ஸோ நமக்கு வந்து இப்போது எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் டாபிக் வைஸ் இருக்குது, அதே போல் ட்ரக் இன்ஸ்பெக்டர் இருக்குது. அதே போல் இல்லை எனக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு நான் தனித்தனியாக அட்டன் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட்னு வந்து ஒரு காலம் இருக்குது. ஸோ ஃப்ரீ டெஸ்ட் வந்து கொடுத்தீங்கன்னா அதில் தமிழுக்கும் தனியாக இருக்கும். இதில் வந்து நம்ம ஆல்ரெடி சப்ஜெக்ட்க்கு வந்து 6 டெஸ்ட் வந்து முடிச்சிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் எந்த டெஸ்ட் வேணாலும் போய் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 1லேருந்து கூட அட்டன் பண்ணிட்டு வரலாம். ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் கொஷின்ஸு. ஸோ அந்த மாதிரி 6 மார்க் டெஸ்ட் வந்து இப்போதைக்கு போட்டிருக்கு. ஸோ எவ்ரி சண்டே கண்டிப்பாக வந்து ஒரு மார்க் டெஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ரேங்க்ன்ற முதற்கொண்டு எல்லாமே நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா யூனிக்கான கொஷின்ஸ் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ண போது உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கன்னா இந்த கொஷின் வந்து இந்த மார்க் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 418 பேர் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் உங்களுடைய ரேங்க் வந்து என்னென்னு காமிக்கும். ஸோ ஃபஸ்ட் மார்க் எடுத்தவங்க ரேங்க் வந்து காமிக்கும். அது மாதிரி டாப் லிஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டாப் 10ல் நீங்கள் வரணும் அப்படின்றத வந்து நினச்சிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் மார்க் வந்து மணிமேகலை அப்படின்னு எடுத்துருக்காங்க. 89 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவரில் இந்த டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எம்ஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா 2 hours டைம் இருக்கும். ஸோ அதில் ஒரு ட்ராபேக்கும் கூட, நமக்கு 2 hours டைம் இருக்கிறப்ப என்ன பண்ணுவோம்னா, ஸோ சேம் நம்ம கொஷின்லாம் ½ an hourலேயே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா மேக்ஸிமம் 1 hour கூட டைம் எடுத்து அட்டன் பண்ணிடலாம். மீதி ரிமைனிங் 1 ஹவரில் என்ன பண்ணுவோம்னா நம்ம மறுபடியும் எடுத்து பார்த்து மாற்றி போட வாய்ப்பு இருக்குது. இந்த தப்பை லாஸ்ட் டைம் அட்டன் பண்ண எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணாங்க. ஏன்னா எல்லாமே வந்து டைம் இருந்ததுனால வந்து மறுபடியும் யோசித்து ஓவர் திங்க் பண்ணி மாற்றி போட்டிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து அட்டன் பண்ணிங்கன்னா மறுபடியும் வந்து பண்ணாதீங்க. ஸோ முதல்ல நீங்கள் எதை கிளிக் பண்ணுறீங்களோ அது ஆன்சர்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக வந்து போங்க. ஸோ அப்படி தான் வந்து மார்க் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணணும். ஸோ அதே போல் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்குது. இதில் வந்து டிஐ எம்ஆர்ஐ ஃபார்மசிஸ்ட் இருக்குது. இப்போ நீங்கள் எம்ஆர்ஐ ஃபார்மசிஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டென்ட் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து சிலபஸில் இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே இருக்கும். ஃபார்மசூட்டிக்ஸ்னால் அதில் 25 டெஸ்ட் இருக்குது, கெமிஸ்ட்ரியில் 29 இருக்குது, ஆனாட்டமி ஃபிசியாலஜி, சோசியல் ஃபார்மசி, ஃபார்மகாலஜி, இதே போல் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து கொடுத்துருப்போம். இப்போ சூட்டிக்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி தனி டாப்பிக்கு, ஃபார்மகோப்பியா, பேக்கேஜிங் மெட்டீரியல், ஃபார்மசூட்டிக்கல் எய்ட்ஸ், ப்ரிசர்வேட்டிவ், சைஸ் ரிடக்ஷன், அந்த பார்த்தீங்கன்னா இப்போ யூனிட் ஆப்ரேஷன்றது சேம் சாப்டர் தான். பட் ஆனால் இண்டிவிஜுவலாக கொடுத்துருப்போம். சைஸ் ரிடக்ஷனுக்கு தனியாக கொடுத்துருப்போம். அன்லிமிட்டட் அட்டம்ப்ஸு. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ மற்ற டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 1 attempt 2 attempt அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து அன்லிமிட்டட் அட்டம்ப்ஸு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு டைம் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் 1 மாதம் கழிச்சு இந்த டாப்பிக்கை வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணனாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 499. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜஸ், அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டி 18% வந்து இருக்கும். ஸோ ஓவராலாக சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 544 வந்து இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒர்த் தான். ஏன்னா இது வந்து 1 இயர்க்கான ஆக்சஸ் வந்து கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ 1 இயருக்கு நீங்கள் அன்லிமிட்டடாக எல்லா டாப்பிக்குமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ புக்குக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது வந்து டவுட் இருக்கும் சில பேருக்கு. இப்போ புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 17,000க்கு மேலே எம்சிக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் வந்து இதில் வந்து ஒரு 50%க்கும் கம்மியாக தான் இருக்கும். பட் இது வந்து உங்களுக்கு ஆன்லைனில் அட்டன் பண்ணுற அந்த ஃபீல் கிடைக்கும். அதே போல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் வந்து கிடைக்கும். இப்போ லைவாக வந்து நம்ம ஒரு டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மகாலஜி எடுத்திருக்கோம். ஃபார்மகாலஜியில் ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து அட்டன் பண்ணுவோம்.
ஸோ இது ஆல்ரெடி வந்து சும்மா ஒரு டைம் வந்து அட்டன் பண்ணியிருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிப்போர்ட் வந்து பார்க்க முடியும். எத்தனை பேர் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்காங்க, அதில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதில் வந்து பார்க்க முடியும். 487 பேர் இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஃப்ரீ டெஸ்ட்டு. ஸோ இது வந்து அதனால் எத்தனை பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்ன்றவர் 20 அவுட் ஆஃப் 20 ஜஸ்ட் 3 மினிட்ஸில் இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ அதே போல் உங்கள் நேமும் வரணும் அப்படின்னு வந்து யோசிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து அதில் உங்களை ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இம்ப்ரூவ் ஆகுறீங்களா இல்லையான்றது எல்லாமே வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இன்னொரு டைம் வந்து அட்டன் பண்ணுவோம் இந்த டெஸ்ட்டு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து லைவாக பாருங்கள். ஸோ இப்போது இது ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ லாஸ்ட்டாக இங்கே நெக்ஸ்ட் இதே தான் வந்து எம்ஆர்பியில் வந்து இப்படி தான் வந்து சேம் என்ன இருக்கோ அப்படி தான் வந்து இருக்கும். டைம் வந்து மேலே ஓடிட்டே இருக்கும் எம்ஆர்பிலையும். இங்கேயே அதே மாதிரி தான் செட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் வந்து ஓகே கொடுத்துட்டு அட்டம் டெஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா டெஸ்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் தப்பி தவிர எங்கேயாச்சும் வந்து பேக் கொடுத்தீங்கன்னா வந்து நம்ம எக்ஸிட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி வந்து கொடுக்காதீங்க. ஸோ டேரெக்டாக வந்து இப்படி தான் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். டைமிங் வந்து ஓடிட்டே இருக்கும். அதே போல் நமக்கு வந்து இன்கேஸ் வந்து இந்த கொஷினுக்கு ஆன்சர் தெரியல, ஆனால் அடுத்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வந்து போட்டுடலாம். நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு ரிவ்யூ போடலாம். இல்லைனா வந்து இங்கே பாருங்கள். ஸோ நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 கொஷின் இருக்குது. ஸோ இது வரைக்கும் ஆன்சர் பண்ணலை. ஸோ மார்க் ஃபார் எதுவுமே கிடையாது. நாட் விசிட்டட் தான் 20 இருக்குது. ஸோ இது வந்து மாறிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் ஃபார்மகாலஜின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சயின்ஸ் டீலிங் வித் எஃபெக்ட் ஆஃப் ட்ரக்ஸ் ஆன் லிவிங் சிஸ்டம். ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் டிசீஸ்னால் ஹீமோதெரப்பி தனியாக படிப்போம். இது டாக்ஸிகாலஜின்னு தனியாக படிப்போம். இது வந்து ஃபார்முலேஷன்ஸில் வந்து படிப்போம். ஸோ நம்ம வெளியே போனோம்னா அந்த இஷ்யூ இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து 20 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. ஸோ உனக்கு கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுக்கணும். ஸோ கீழே இருக்கும். அது வீடியோவில் ஷோ ஆக நினைக்கிறேன். கீழே வந்து பாட்டமில் வந்து இருக்கும். ஸோ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படி கொடுத்தீங்கன்னா வந்து சேவ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஆன்சர்டு வந்து 1 கொஷின் வந்து இருக்குது. ஸோ இப்போ ரெண்டாவது கொஷின் ஃபார்மகோ விஜிலன்ஸ் இஸ் primarily concerned with. ஸோ விஜிலன்ஸ் அப்படின்னா நம்ம மானிட்டர் பண்ணுறது. ஃபார்மா விஜிலன்ஸ்னால் ட்ரக்கை வந்து மானிட்டர் பண்ணுறோம். எதுக்காக மானிட்டர் பண்ணுறோம்னா அட்வர்ஸ் ரியாக்ஷன் வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அதை நம்ம மானிட்டர் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாட்டமில் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இன்கேஸ் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஷின்ஸ்லாம் வந்து ஒரு சில இடத்துல டஃப்பாக இருந்தால் நம்ம டேரெக்டாக வந்து 20 கொஷின்ஸ்க்கு வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக 20 கொஷின்ஸ் போய்ட்டு நம்ம வந்து அட்டன் பண்ணலாம். அந்த ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இது எம்ஆர்பிலையும் இப்படி தான் இருக்கும். ஸோ 100 கொஷினாக நீங்கள் டேரெக்டாக 100வது கொஷினும் போய் அட்டன் பண்ணலாம். அதே போல் டேரெக்டாக வந்து 50 கொஷினும் அட்டன் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக டைமர் மேலே ஓடிட்டுருக்கு. அது வீடியோவில் வந்து ஷோ ஆகாது. அதே போல் கீழே வந்து சப்மிட் டெஸ்ட்டுன்றதும் வந்து வீடியோவில் ஷோ ஆகாது. ஸோ நீங்கள் வந்து 10 கொஷின்லேயே வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஆனால் எம்ஆர்பியில் வந்து அது மாதிரி சப்மிட் ஆகாது. ஸோ டேரெக்டாக 100 கொஷினும் அட்டன் பண்ணணும். என்னென்னா முக்கியமாக நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொஷினுக்கு போக முடியும். ஆனால் நீங்கள் சேவ்ன்ற ஒரு வார்த்தையை வந்து அங்கே இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்கள் ஆன்சர் வந்து சேவ் ஆகும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ மினரல் சோர்ஸ் ஆன்டி அனிமிக் ட்ரக். ஸோ இங்கே ஆக்சுவலி இருக்கிறது எல்லாமே அனிமிக் ட்ரக் தான். ஃபோலிக் ஆசிடும் அதே தான். விட்டமின் B12, ஃபெரஸ், ஃபியூமரேட். இன்சுலின் தான் வேறு. ஸோ நமக்கு மினரல் சோர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஃபெரஸ், ஃபியூமரேட். ஸோ நம்ம வந்து சேவ் கொடுத்துடணும் மறக்காமல். ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கொஷினும் நீங்கள் வந்து கரெக்டாக சேவ் கொடுத்துட்டு வாங்க. ஸோ இப்போ வந்து தேர்ட் கொஷின். இது வந்து அக்கார்டிங் டு WHO ட்ரக் இஸ். ஸோ எனி சப்ஸ்டன்ஸ் ஆர் ப்ராடக்ட் யூஸ் டு மாடிஃபை ஃபிசியாலஜிக்கல் ஆர் பேத்தாலஜிக்கல் ஸ்டேட்ஸ் ஃபார் பெனிஃபிட். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். கிளிக் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ சைடில் பார்த்தோன்னா நம்ம 4 கொஷின் வந்து ஆன்சர் பண்ணிக்கிறோம். நிறையா 21 போனோம் இல்லையா. ஸோ 4 கொஷின். இப்போ 4th கொஷின் வந்து இருக்கும். ஹீமோதெரப்பி இன்வால்வ்ஸ் அ ட்ரீட்மெண்ட் ஆஃப். ஸோ ஹீமோதெரப்பின்னா நம்ம வந்து இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் அண்ட் கேன்சர் வித் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து இன்ஃபெக்ஷன் டிசீஸ் எல்லாமே படிக்கிறது பார்த்திங்கன்னா ஹீமோதெரப்பி. நெக்ஸ்ட் வந்து ஃபார்மகோகைனடிக்ஸ். ஃபார்மகோகைனடிக்னாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம், எக்ஸ்கிரீஷன் வந்து படிக்கிறது. மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்னா அது வந்து ஃபார்மகோடைனமிக்கு. ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபார்முலேஷன், டைரக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் பாய்சனிங். டிடெக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் பாய்சனிங். ஸோ அது வந்து டாக்ஸிகாலஜி. ஸோ கைனடிக் அப்படின்னா அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம், எக்ஸ்கிரீஷன். ஸோ அப்படி தான் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு சேவ் கொடுத்துருங்க. ஃபார்மகோடைனமிக்ஸ். ஸோ டைனமிக்னா நமக்கு வந்து ஒரு ட்ரக்கு சாப்பிட்றோம். அந்த ட்ரக்கு வந்து பாடி என்ன பண்ணுது. ஸோ வாட் த ட்ரக் டஸ் டு த பாடி. கைனடிக்னா அந்த ட்ரக்கு பாடியை அந்த ட்ரக் எப்படியெல்லாம் வந்து மாடிஃபை ஆகுது அப்படின்றத படிக்கிறது தான் வந்து கைனடிக். ஸோ ட்ரக்கு சாப்பிட்றதுனால பாடிக்கு என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்க்குறது தான் வந்து டைனமிக். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த கொஷின் பாருங்கள் நிறைய எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க.
ஸோ கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அமாங் த ஆர்ஃபன் ட்ரக். ஸோ நாட்டுன்ற ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ டேரெக்டாக ஆர்ஃபன் ட்ரக்னு ரேர் யூஸ் பண்ணுற ட்ரக்குன்னு டேரெக்டாக ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணிட வேண்டாம். இந்த மிஸ்டேக் வந்து நடக்கும் எக்ஸாமில். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நாட்டுன்னு பார்க்கும்போது நமக்கு எது இல்லாத இருக்குது அதை நான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஆர்ஃபன் ட்ரக் அப்படின்னா என்னென்னா ரேராக யூஸ் பண்ணுற ட்ரக்ஸு. ஸோ ரேர் டிசீஸ் கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணுற ட்ரக்ஸ் தான் ஆர்ஃபன் ட்ரக்ஸ். ஸோ இதில் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபோமிஃபிசோல், கீட்டோகோனசோல், லிபோசோம், ஆம்புடசின் பி, சோடியம் நைட்ரேட். ஸோ இதில் வந்து கீட்டோகோனசோல்ன்ற பார்த்திங்கன்னா நம்ம கேஷுவலாக வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்காக ஈவன் சோப்பு இருக்குது, ஷாம்பு இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலேஷன்லேயே யூஸ் பண்ணுவோம். மற்றபடி ஃபோமிஃபிசோல் வந்து பார்த்திங்கன்னா மெத்தனால் பாய்சனிங்காக யூஸ் பண்ணுறது, இது ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவாங்க. அதே போல் லிபோசோமல், ஆம்புடசின் பின்றதும் ரேராக யூஸ் பண்ணுற ட்ரக் தான். ஈவன் கொரோனாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு பூஞ்சை ஃபார்ம் ஆனதுக்கு இதுதான் வந்து கொடுத்தாங்க. சோடியம் நைட்ரேட்ன்றது நம்ம வந்து ஹார்ட் பேஷண்ட்காக ரேராக யூஸ் பண்ணுற ட்ரக்ஸு. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கீட்டோகோனசோல். ஸோ கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஆர்ஃபன் ட்ரக் ஆர் டிஃபைன்டு. ஸோ அதான் நம்ம சொல்லியிருந்தோம் ரேராக யூஸ் பண்ணுற ட்ரக்ஸு. ஸோ ட்ரக்ஸ் ஃபார் ரேர் டிசீஸ் ஆர் கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆர் த ஃபாலோயிங்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆர்ஃபன் ட்ரக். ஸோ அங்கே நாட்டுன்னு கொடுத்துருந்தாங்க, இங்கே எக்ஸாம்பிள்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆஸ்பிரின், பேராசிட்டமால், அமாக்சிலின் இதெல்லாம் வந்து நம்ம கேஷுவலாக நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ட்ரக். சும்மா சிம்பிளாக வந்து பெயின் ஃபீவர்னால் பேராசிட்டமால் போட்டுருவோம், கோல்டு அப்படின்னா ஈவன் அமாக்சிலின் போட்டுருவோம். ஆஸ்பிரின்றது வந்து பெயினுக்கும் வந்து கொடுப்பாங்க. அதே போல் ஆன்டி பிளேட்லெட் ட்ரக்காகவும் ஆக்ட் ஆகும். ஸோ ஸ்ட்ரோக் பேஷண்ட், கார்டியாக் பேஷண்ட்ஸும் வந்து கொடுப்பாங்க. ஸோ டிஜாக்சின் ஆன்டிபாடின்றது தான் ரேராக யூஸ் பண்ணுற ஆர்ஃபன் ட்ரக். ஈவன் அது வந்து ரொம்பவே மைல்டு டோஸில் வந்து கொடுப்பாங்க. ஸோ மைல்டு டோஸ்னே அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எ ட்ரக் வித் நேரோ தெரப்பியூட்டிக் விண்டோ. ஸோ நேரோ தெரப்பியூட்டிக் விண்டோ அப்படின்னா என்ன, ஒரு சேஃபஸ்ட்டு டோஸ்க்கும் டாக்ஸிக் டோஸுக்கும் பெரிய வித்தியாசமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 mg அப்படின்றது சேஃபஸ்ட் டோஸ்னால் 1.25 mg வந்து டாக்ஸிக் டோஸாக வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து ரொம்பவே வந்து அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். ஸோ கம்மியான டோஸ் கொடுத்தா எஃபிகசி இருக்காது. அது கொஞ்சம் லைட்டாக அதிகமாக போச்சுன்னா டாக்ஸிக் டோஸாக மாறும். ஸோ அந்த மாதிரி ட்ரக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நேரோ தெரப்பியூட்டிக் விண்டோ இருக்கிற ட்ரக்ஸ்னு சொல்லுவாங்க. ஈவன் டிஜாக்சினும் அதே தான். ஸோ லோ சேஃப்டி மார்ஜின். ஸோ இதெல்லாம் வந்து கார்டியா டாக்ஸியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும் டிஜாக்சின் கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா. ஸோ ரொம்ப கம்மியாக இருந்தாலும் எஃபெக்ட் இருக்காது. ஸோ கரெக்டாக அந்த டோஸ் வந்து கொடுக்கணும். ஸோ லோ சேஃப்டி மார்ஜின். ஸோ அதான் கரெக்டான ஆன்சர். ட்ரக் வித் நேரோ தெரப்பியூட்டிக் விண்டோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா லோ சேஃப்டி மார்ஜின் ட்ரக்ஸ் எல்லாமே அதுதான். Next question, biological half-life of many drugs prolonged in newborn infants because. ஸோ என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்து half lifeன்றது நம்ம ஒரு ட்ரக்கை சாப்பிட்டா அது வந்து பாதியாக வந்து அதனுடைய ஆக்ஷன், அதாவது அந்த குவான்டிட்டி வந்து குறையும். ஒரு 1 mg சாப்பிட்னா இப்போ வந்து அது 500.5 வர்றது தான் வந்து பார்த்திங்கன்னா 50 ஆஃப் லைஃப்ன்றது. செல்ஃப் லைஃப்னா 90% வந்து குறையிறது. ஸோ இப்போ வந்து நியூ பார்ன் பேபிஸில் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆஃப் லைஃப்ன்றது ஒரு அடல்ட்க்கும் நியூ பார்ன் பேபிக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன் வந்து அடல்ட்க்கு உடனடி குறையுது, நியூ பார்ன் பேபிக்கு ஏன் அதிகமாக நீடிக்குது அப்படின்னு தான் கொஸ்டின். நமக்கு அடல்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான ப்ரோட்டீன் பைண்டிங் இருக்கும், நம்மளுக்கு என்சைம்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு மெச்சூர்டாக இருக்கும். ஸோ நிறைய என்சைம்ஸ் நமக்கு செக்ரேட் ஆகும். ஒரு ட்ரக்கை வந்து பிரேக் டவுன் ஆகுனா அதுக்கு மெயின் ரீசனே வந்து பார்த்திங்கன்னா என்சைம்ஸ். ஸோ அந்த என்சைம்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து எனஃபாக இருக்காது. அதுக்கு தேவையான என்சைம்ஸும் சுரக்காமல் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து இன்கம்ப்ளீட் என்சைம் சிஸ்டம்ஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதே போல் கம்ப்ளீட் அப்சார்ப்ஷன் கண்டிப்பாக வந்து அடல்ட் அளவுக்கு இருக்காது. லோவர் டிகிரி ஆஃப் ப்ரோட்டீன் பைண்டிங். ஸோ ப்ரோட்டீன் பைண்டிங் வந்து நமக்கு அளவுக்கு வந்து குழந்தைங்களுக்கு கம்பேரிட்டிவ் இருக்காது. பட் இந்த இடத்துல ஆப்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் என்சைம் சிஸ்டம். இது கரெக்டான ஆன்சர்னால மற்ற எதுவுமே தப்பு இல்லைன்னு சொல்லலை. இது வந்து இந்த இடத்துல கரெக்டான வந்து ஆன்சர் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், இதே போல் எம்ஆர்பியில் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ நம்ம வந்து ஒரு கொஷின் வந்து நமக்கே வந்து நம்ம ஒரு புக்கில் படிச்சிருப்போம், இங்கே வந்து வேறு மாதிரி வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம் மேபி. ஆனால் எம்ஆர்பிலே வந்து பார்த்திங்கன்னா 20 கொஷின்ஸ் வந்து லாஸ்ட் டைம் வந்து வேரியேஷன் இருந்தது. ஸோ ஒரு கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு அது தப்பாச்சுன்னா, இல்லை நான் படித்த புக்கில் வேறு ஏதாவது ஆன்சர் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து எம்ஆர்பியில் கிளைம் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க. உங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே அந்த ஆப்ஷனை யாரெல்லாம் கிளிக் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கிரேஸ் மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை, நீங்கள் படிச்சதில் மட்டும் கான்ஃபிடண்ட்டாக வந்து இருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஃபோமிபசோல் இஸ் யூஸ்ட் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இது வந்து நேரோ தெரப்பியூட்டிக் ட்ரக்ஸ், அதாவது ஆர்ஃபன் ட்ரக்ஸில் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அது வந்து மெத்தைல் ஆல்கஹால் பாய்சனிங். ஸோ ஃபோமிபசோல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மெத்தைல் ஆல்கஹால் பாய்சனிங் கொடுப்பாங்க, மெத்தனால் பாய்சனிங். ஸோ அது வந்து நம்மளுக்கு ஆல்கஹால் டிஹைட்ரேஷன் என்சைமை வந்து இன்கிபிட் பண்ணும். ஸோ அது அப்படி இன்கிபிட் பண்ணாலும் ஃபர்தராக வந்து நம்மளுக்கு ஃபார்மால்டிஹைட் டாக்ஸிக் காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகிறத
தடுக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஹார்ஃபன் ட்ரக் யூஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து மெத்தனால் பாய்சனிங். இதே எத்தனால் குடித்தா நமக்கு வந்து பாய்சனிங் கிடையாது, மெத்தனால் குடித்தா தான் நமக்கு வந்து பாய்சனிங். ஸோ விச் சயின்டிஸ்ட் இஸ் நவுன் அஸ் அ ஃபாதர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபார்மகாலஜி? ஸோ இதில் ஆக்சுவலாக பால் என்லிச் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹீமோதெரப்பின்னு சொல்லலாம். இதில் வந்து ஆஸ்வால்ட் ஸ்கிப். ஸோ இது ஆக்சுவலாக வந்து டெஸ்ட் வந்து எக்ஸிட் போன மாதிரி வந்துருந்தது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து மறுபடியும் வந்து அன்லிமிட்டட் ஆக்சஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வீடியோ லென்த்தாக போகுது. ஸோ அதனால் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வியூ சொல்யூஷன், அதாவது டெஸ்ட் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ஷோ ஆயிடுச்சு இல்லையா? ஸோ நம்ம வந்து 20 கொஷினில் 13 கொஷின் தான் அட்டன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த 13 கொஷின் வந்து உங்களுக்கு நீங்கள் என்னென்ன கரெக்டான ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, தப்பான ஆன்சர் எது பண்ணியிருக்கீங்க எல்லாமே வந்து ஷோ ஆயிரும். ஸோ உங்களுக்கு முடிச்சதுக்கப்புறம் ரிவிஷனுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்துக்கலாம். ஸோ எல்லா கொஷினுக்கும் அந்த மாதிரி இப்போ நம்ம கரெக்டாக அட்டன் பண்ணியிருந்தால் க்ரீன் வந்து வந்திருக்கும், தப்பாக அட்டன் பண்ணியிருந்தால் அந்த இடத்துல ரெட்டு வந்து வரும். இது எம்ஆர்பிலையும் இதே தான் நடக்கும். நம்மளுக்கு வந்து எக்ஸாம் எழுதி முடித்தோடனே நம்ம எழுதின ஆன்சர் பேப்பர் நமக்கு வந்து நம்ம விசிபிளாக நம்மளுக்கு வந்து பார்க்க முடியும். ஸோ நம்ம என்னென்ன ஆன்சர் கிளிக் பண்ணியிருக்கோன்றதையும் பார்க்க முடியும். ஸோ என்ன ஆன்சர் ராங்காக இருக்கோ அந்த இடத்துல கரெக்டாக வந்து ரெட்டில் வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து 20 கொஷினில் நம்ம வந்து 30 கொஷின் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கோம். ஸோ வியூ சம்மரி கொடுக்கும்போது அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம அட்டன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 13 கொஷின்ஸ் தான். ஸோ அதில் கரெக்டான கொஷின் வந்து 13மே நம்ம இன்கரெக்ட் ஆன்சர் எதுவுமே கொடுக்கல. அன்அட்டெண்டட் தான் பார்த்திங்கன்னா 7 கொஷின்ஸ். ஸோ அது வந்து எக்ஸிட் ஆயிடுச்சு. ஸோ அதே போல் நீங்கள் வந்து எக்ஸிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் வந்து நம்ம உள்ளே வர முடியாது. அதே போல் மவுஸ் வந்து இந்த டெஸ்ட்டை தாண்டி எங்கே வெளியே போச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஏதாச்சும் நமக்கு தெரியாமல் கிளிக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ரொம்பவே சென்சிட்டிவாக அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே போல் உங்களுடைய ரேங்க்ஸும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ உடனே போய்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம அட்டன் பண்ணுறோம் இல்லையா, அப்போ மட்டும் நம்ம பார்க்க முடியும். ரீஅட்டன் பண்ணும்போது வந்து பார்க்க முடியாது. ஸோ அது நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே போல் எல்லா டெஸ்ட்டுமே வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். எல்லா டெஸ்ட்டும் சேம் இதே பேட்டர்னில் தான் வந்து நடக்கும். ஸோ நீங்கள் அந்த 49 ருபீஸ்க்குள்ளே போனீங்கன்னா 3 அட்டம்ஸ் தான் இருக்கும். இதே நீங்கள் வந்து அந்த 499 டெஸ்ட்டில் போனீங்கன்னா அன்லிமிட்டடாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதை வந்து கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிடும், என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டும் எவ்வளோ கண்டென்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இப்படி பார்க்கும்போது அன்லிமிட்டட் அட்டம்ப்ட்ஸு. ஸோ இதுதான் இம்பார்ட்டண்டான விஷயம். 1 இயருக்கு அன்லிமிட்டட் அட்டம்ப்ட்ஸு. ஸோ எந்த ஆப்லையுமே வந்து இந்த அளவுக்கு ப்ரொவைட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டாக சர்வீஸ் மைண்ட் அப்படின்றது போனாலும் இது இருக்குது. ப்ராஃபிட் மைண்ட் நம்ம போகணுன்னா கண்டிப்பாக வந்து இது கொடுக்க முடியாது. ஏன்னா டேட்டா பேஸ்க்குன்னு ஒரு காஸ்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கணும். ஸோ நமக்கு வந்து இதில் 1 இயர் டியூரேஷன் வந்து இருக்கும். 247 டெஸ்ட் வந்து இருக்குது. கம்ப்ளீட்டாக இன்னும் நான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா சப்ஜெக்ட்டும் டாபிக் வைஸ் கவர் பண்ணிவிட்டேன். இதில் மார்க் டெஸ்ட் வந்து இதுலேயும் ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த ஃப்ரீ டெஸ்ட் வந்து அந்த 1 டே தான் அட்டன் பண்ண முடியும். பட் இதில் பே பண்ணும்போது இதுலேயும் ஆட் பண்ணிட்டுனா நீங்கள் இதையும் வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ மறுபடியும் வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு எதுனா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஃபார்மா யூனிவர்ஸ் ஆப்பை வந்து உங்கள் ஃபார்மசி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஆக்சஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், சிலபஸ் வேணாலும் இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஜிபேட், அதுக்கப்புறம் வந்து ஆர்ஆர்பி, எந்த கவர்மெண்ட் எக்ஸாம்னாலையும் இதில் வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். யூசர் ஃப்ரெண்ட்லியாக கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ எல்லாமே வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்குறதுனால நீங்கள் வந்து எந்த டைமில் எங்கே வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு லேகும் இருக்காது. அதே போல் ஆஃப்லைன் டவுன்லோட்ஸும் வந்து இருக்குது. நீங்கள் பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆஃப்லைன்லேயும் அதை போய்ட்டு நீங்கள் படிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கூட இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் டவுட்ஸ் வந்து கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஃபர்தராக இந்த வீடியோஸ்க்கு ஃபார்மா யூனிவர்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.